ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக ஒரு இட்லி பொடி தான் நம்ம பார்க்க போகிறோம். காலையில் நம்ம சட்னி சாம்பாருக்கு பதிலாக சிம்பிளாக இந்த இட்லி பொடி இருந்தாலே போதும். சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ரொம்ப குறைவான பொருட்களே தேவைப்படும். நான் இன்றைக்கி 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன், 1 கப் உளுந்தம்பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் எள்ளு, 10 ட்ரை சில்லி, கொஞ்சமாக சால்ட்டு, பெருங்காயம், 2 கொத்து கறி லீஃப் நமக்கு தேவைப்படும். உங்ககிட்ட எள்ளு கருப்பு எள்ளு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பையும் இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் மைல்டு ஹீட்டில் இருந்து வறுபடும் போது தான் அது ரொம்ப நல்ல ஒரு ஸ்மெல்லோட சீக்கிரமாக வறுபடும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். எப்போவுமே கடலைப்பருப்போட உளுந்தப்பருப்பு கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் அதனால தான் 1/2 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு பாருங்கள், இவ்வளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் நல்லா பருப்பை வறுத்து எடுத்ததுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் கொஞ்சம் நல்லா ஸ்பைஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வறுபட்டதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எள்ளை சேர்த்துடலாம். உங்ககிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இதுவும் ஒரு 2 நிமிஷம் வறுத்ததும் கறி லீஃப் சேர்த்துக்கலாம். கறி லீஃப் இந்த சூட்லேயே நல்லா பொரிஞ்சிரும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பெருங்காயத்தூளும் சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதை அப்படியே ஆற விட்டுருவோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். அரைக்கும்போது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதுங்க, ரொம்ப பவுடர் பண்ண வேண்டாம். இட்லி பொடி கொஞ்சம் குறகுறப்பாக அரைக்கும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ நான் இட்லிக்கு கூட உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்க போகிறேன். சூப்பராக சாஃப்டான இட்லியை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இட்லி வச்சு அதுக்கு கூட நம்ம அரைச்சி எடுத்த இட்லி பவுடரை ஒரு 2 ஸ்பூன் வச்சு நடுவில் ஒரு குட்டி குண்டு எடுத்து இதில் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் 2 இட்லி எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த இட்லி பொடியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சாப்பிட்டோன்னா இதுவுமே சூப்பராக இருக்கும். இது பிள்ளைங்களுக்கு நம்ம டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணும்போது இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம செப்பரேட்டாக கறி பேக் பண்ண வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர். Thanks for watching.